டென்டல் இம்ப்ளான்ட் ட்ரீட்மெண்ட் மூலிமா உங்க பல்ல ஃபிக்ஸ்டா கட்டிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்போ அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதோட அட்வான்டேஜஸ் என்ன, அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாமாங்க? வணக்கம், குருவக்கல் டென்டல் கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் பவித்ரா. இன்னைக்கு டென்டல் இம்ப்ளான்ட் ட்ரீட்மெண்ட் பண்றது மூலிமா இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன, அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோங்க. அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்பர் 1, இது ஃபிக்ஸ்டா இருக்கும், இது கண்டு வராது. அட்வான்டேஜ் நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எலும்புக்குள்ள இருந்து டைரக்டா சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. மூணாவது அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எலும்புக்குள்ள நமக்கு ஸ்டிமுலேஷன் இருந்துட்டே இருக்குங்க. நம்ம ஒவ்வொரு முறையும் சாப்பிடும் போது மாஸ்டிகேட்டரி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா, அந்த அழுத்தம் எலும்புக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அதனால அந்த இடத்துல நம்மளுக்கு எலும்பு அவ்வளவு சீக்கிரம் கரையாதுங்க. நாலாவது அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பக்கத்துல தேவையில்லாம நம்ம பக்கத்து பல்ல டிஸ்டர்ப் பண்ண போறது கிடையாது. இல்லாத பல் இருக்கிற இடத்துல மட்டுமே ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம பண்ண போறோங்க. அஞ்சாவது அட்வான்டேஜ் என்னன்னா, இது பார்க்க ரொம்ப நேச்சுரல் பல்லு போல இருக்குங்க. ஆறாவது அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, 5th அட்வான்டேஜ் போல தான் இதுல பாக்குறதுக்கு நேச்சுரல் பல்லு போலவும் இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்மளால நல்லா மென்னு சாப்பிட முடியுங்க. நல்லா அது ஈஸியா கிளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணவும் முடியும். இருங்க அட்வான்டேஜ் எல்லாம் பார்த்தாச்சு, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க வேணாமாங்க? இதுல உங்களோட போன்ல சப்போர்ட் கரெக்டா இல்லனாலோ, இல்ல உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் கரெக்டா உடம்புக்கு ஒத்துழைக்கலனாலோ இந்த டென்டல் இம்ப்ளான்ட் ப்ரொசீஜரை நாங்க உங்களுக்கு பண்ணி தர முடியாதுங்க. இவ்வளவுதாங்க டென்டல் இம்ப்ளான்ட் ப்ரொசீஜர்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். உங்களுக்கு மேலும் டென்டல் ட்ரீட்மெண்ட் பத்திய தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னாக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.